அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு மசாலா டீ ஊற்றுறதுக்கு மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். நீங்கள் இன்னமே டீ குடிச்சு இப்படி ஒரு டீ குடிச்சலைன்னா நீங்கள் இந்த பவுடரை செஞ்சு வச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு சளி வருத்தம் உள்ளவங்களும் பயப்படாமல் இந்த டீயை குடிச்சாலும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் மசாலாக்கள் தேவை. மசாலாண்டா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லை, கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஏலக்காய் இதுகள் தான் தேவை. இப்போ இதுக்கு தேவையான என்னென்னு பார்ப்போம். முதலாவது நீங்கள் சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு காஞ்ச சுக்குண்டா இஞ்சி காய வச்சு எடுத்தது. அது ஒரு 150 200 கிராம்டா. இது அளவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும். அது அளவுகளை நான் ஸ்க்ரீனில் இல்லாட்டி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சுருள் பாட்டன் அந்த அளவு எடுத்தோம். 2 துண்டு, அப்படி பெரிய துண்டு 2, அதோட ஒரு அன்னாச்சி பூ. உங்களுக்கு மிளகாய் விதை இருந்தால் எடுத்துக்கலாம். வந்து மிளகாய் தூள் தான் துண்டு, அது ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி எடுத்துனேன். சுக்கு வந்து ஒரு 200 கிராம் போல். கராம்பு வந்து நல்லா குறைச்சி எடுத்துக்கணும். சீரகம், அதோட சோம்பு வந்து சீரகத்தை விட குறைவாக இருக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்ச போகிறோம். இதை வந்து நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய் அடுத்தது இந்த சுக்கும் கூடுதலாக எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இதோட வந்து கொத்தமல்லி விதை ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிறோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ஃபேன் சூடாகி வர சொல்ல இந்த இஞ்சி காஞ்சது சுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு இதை எப்படி வறுத்து எடுத்துக்கணும். சுக்கை வந்து நீங்கள் நல்லா தட்டி போட்டுக்கோ. அப்போ டக்குன்னு அது வறுபட்டு வரும். உங்களுக்கு வறுபட்டு வரது எப்படின்னு பார்க்குறேன்னா, நீங்கள் எடுத்து எப்படி உடச்சி பாருங்க. அது டக்குன்னு உடையுதுன்னா அது வறுபட்டு வரும். இப்போ இது வறுபட்ட போகிற இதை இறக்கிட்டு ஒவ்வொண்டா போட்டு வறுத்துக்கோ மேலும், இல்லாட்டி இதிலே போட்டு ஒவ்வொண்டா வறுத்துக்கோ மேலும். இப்போ இந்த சுக்கு வந்து நல்லா முருகி வந்துட்டுது சூடாகி. இப்போ இதிலே வந்து நான் ஏலக்காயும் போட்டுருந்தேன். ஏலக்காய் போட்ட பிறகு அதுவும் நல்லா வறுக்கணும். இதோட வந்து கராம்பு, அன்னாச்சி பூ ஒன்று தான் சேர்த்துட்டேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சாமைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கணும். கருகிராமல் இதை வறுத்தெடுத்துக்கணும். இதோட சீரகம், சோம்பு, மிளகுத்தூள் அதெல்லாம் சேர்த்து இதையும் வறுத்தெடுத்துக்கணும். எப்படியுமே இந்த சுக்கு வந்து கருகாது, மற்றது கருகிராமல் வறுத்தெடுத்துக்கணும். இதை வந்து ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சணும். ஆறின பிறகு தான் நீங்கள் மிக்சியை போட்டுக்கணும். மிக்சியை போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா பவுடர் மாதிரி வராது, எப்படி சின்ன சின்ன துண்டாக தான் வரும். இதை நீங்கள் பல்ஸ் முறையில் போட்டு திரும்ப ஒரே முண்டில் போட்டு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணின அந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டுது. அந்த வீடியோ இல்லை. நான் அந்த டீ ஊற்றுற டைமுக்கு அந்த பொட்டில் உள்ளது போட்டதை காட்டியேன். இப்போ இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் இதை அப்படி அரைச்சி உங்களுக்கு ஒரு பொட்டில் போட்டு வச்சுக்கலாம். அந்த டீ எப்படி ஊற்றுறன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்லி வந்து மில்க் பவுடர் போட்டு தான் டீ ஊற்றி நான் வந்து அப்படி தான் ஊற்ற போகிறேன். ஒரு ஃபேனில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் டீ ஊற்றுற எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் பெரிய சில்வர் கப்பில் தான் ஊற்ற போகிறேன். அந்த அளவுக்கு நான் தண்ணியும் வச்சுட்டேன். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இந்த இப்படி கொதித்து வரசல் இதோட வந்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துனேன். ஏன்னா இது 3-4 பேருக்கு மட்டும் ஊற்ற போகிறது. அதோட டீத்தூள், தேயிலத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் ரெண்டும் சேர்த்து நல்லா கொதித்து வரணும். இதோட உங்களுக்கு மில்க் சேர்த்தும் அப்படி மில்கில் ஊற்றுவோங்க. இதோட சேர்த்து மில்கையும் சேர்த்து நீங்கள் கொதிக்க விடுங்க. நான் டீ ஊற்றுந்து இப்படி 2 சில்வர் கப் எடுத்துட்டேன். இந்த சில்வர் கப் ஒன்றில் தான் நான் தண்ணி அளவெடுத்து ஊற்றிட்டேன். இப்போ ஒரு சில்வர் கப்புக்கும் மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். எப்படியும் ஒரு 3 பேருக்குண்டா ஒரு 5 கரண்டி மட்டும் சேர்த்துனேன். சேர்த்துக்கு தேவையான அளவு சீனியும் சேர்த்துட்டேன். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா சாயம் எல்லாம் இறங்கி நல்லா கொதித்து வந்துடணும். இப்போ கொதித்து வந்த பிறகு அந்த சில்வர் கப் இன்னொன்றுக்கு ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு இப்போ டீயையும் டீ பவுடரையும் இந்த சாயத்தையும் ரெண்டையும் இப்படி தூக்கி ஊற்றணும். அப்போ தான் வந்து டீ பவுடர் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் டீ நல்லா கிடச்சும். இப்போ நான் காட்டுற மாதிரி எப்படி தூக்கி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மில்க் பவுடர் எப்படியுமே கட்டி ஆகாது. உங்களுக்கு பயம் இல்லாமல் இப்படி டீ ஊற்றிலும் பிகினர்களுக்கும் இதே போல் செஞ்சு வரங்க. உங்களுக்கும் இதே போல் டீ ஊற்றிலும் 2 மினிட் 2-3 முறை ஊற்றினா போதும். ஊற்றின போகிற நல்லா கரண்டியால் 2-3 மட்டும் இப்படி அடிச்செடுத்துட்டா சரி. அடிச்செடுத்த போகிற இதை ஒரு ஃபில்டர் வச்சு நாங்கள் வடிச்செடுத்துக்கணும். இப்போ நாங்கள் டீ ஊற்றுற டைமுக்கு இஞ்சி ஏலக்காய் ஒன்றும் தட்டின்னு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஒரு பவுடர் இருந்தாலும் 2 கரண்டி இல்லாட்டி ஒரு கரண்டி யாராவது வீட்டுக்கு வந்தால் டக்குன்னு உங்களுக்கு போட்டு இதை ஊற்றிக்கவும் மேலும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இந்த டீ பவுடர் தூள் இல்லை இந்த மசாலா பவுடர் தூளை நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை மாதம் ஆகினாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நாங்கள் அதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சதால். நீங்கள் டீகள் வந்து கப்புகளுக்கு ஊற்றுற டைமுக்கும் அதை நல்லா இப்படி தூக்கி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அந்த டீ கப்பில் வந்து நல்லா நுரைய வரும். அப்படி சிலவங்களுக்கும் அப்படி விருப்பம் வந்து அப்படி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நுரை இருந்தால் தான் எனக்கு டீ குடித்த விருப்பம் எனக்குண்டா. இப்போ டீ ஊற்றின பிறகு இப்படி தான் இருந்துச்சு. டீ பார்க்குறது நல்லா கலராகவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை சரி இந்த டீயை ஊற்றி குடிச்சு பாருங்கள். நீங்கள் திரும்பவும் இதே டீயை தான் தேடுவீங்க.
இன்னுமே சில பேருக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சரியாக வரலன்ட்டு மெசேஜ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கான வீடியோ இது. இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் 2 சம அளவில் எடுத்துக்கோங்க. சம அளவில் எடுத்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஏன்டா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற டைமுக்கு இந்த இஞ்சி பூண்டு இதுலேயுமே ஒரு துளி கூட ஈரம் இருக்கப்படாது. இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் அளந்து நிறுத்து எடுத்துக்கவும் மேலும். இப்போ நான் வந்து இந்த சின்ன குட்டியாக பவுலில் தான் அளந்தெடுத்தது இப்போ தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து இஞ்சி பூண்டு அதுகள் ஈரம் இருக்கப்படாது. அடுத்து நாங்கள் அரைக்கிற மிக்சி ஜாரும் அடுத்து கரண்டி பொட்டில் எதுவுமே ஒரு துளி கூட ஈரம் இருக்கப்படாது. அப்படி ஈரம் இருந்து அவங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பழுதாகிடும். இப்போ முதல்ல வந்து மிக்சியில் போட்டு நாங்கள் இஞ்சத்தை அரைச்செடுத்துக்கணும். துண்டு துண்டாக தான் அரைச்செடுத்த பிறகு அதோடைய வந்து நாங்கள் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கணும். ஏன்டா இஞ்சி கொஞ்சம் அரைவிட கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டம் அந்த மிக்சியில் போட்டு. உங்களுக்கு பூண்டையும் அதுக்கு மேலே போட்டு இன்னப்படி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டையும் சேர்த்த பிறகு இதோட வந்து முதலாவது நீங்கள் துண்டு அரைச்ச பிறகு திரும்ப இதில் வந்து உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் சேர்த்தா உங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எண்ணெயில் தாளிக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் தாளிக்கிற டைமுக்கு எண்ணெயில் போடு. அந்த டைமுக்கு சட்டியில் அடி பிடிச்சாது கொஞ்சம் கூட. நீங்கள் இதோட வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை நல்லா துண்டு அரைச்ச பிறகு திரும்பவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஆயில்னா ஃப்ளேவர் இல்லாத வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா துண்டு இல்லாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோ. நல்லா பேஸ்ட் மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்ததை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதுக்கு பாவிக்கிற கரண்டி அடுத்து வந்து அந்த பொட்டில் எதுவுமே ஈரம் இருக்கப்படாது. நாங்கள் பொட்டில் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி உங்களோட குக்கிங் டைம்களுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். உங்களோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து தட்டி நிற்க தேவையில்லை. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தாளிச்சுட்டா போதும். நான் மீதம் முழுத்து இன்னும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இது முடிய இதை நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கும். புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.